வணக்கம் நண்பா, நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ராஜு நடிப்பில் வெளியிருந்த பன் பட்டர் ஜாம் இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா சார்லி தேவதர்ஷினி இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. ரெண்டு பேருமே ஒரு மேரேஜ் ஈவெண்ட்ல ஏதாச்சும் சந்திச்சுக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. அப்போ சார்லி தன்னோட ஒய்ஃபு கூட்டிகிட்டு போயிருக்காங்க சரண்யா பொண்ணுன்னு. ஸோ அவங்களும் தேவதர்ஷினியும் ரொம்ப நேரமாக வந்துட்டு பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு பரிமாறப்படுது. இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்டது, டிவோர்ஸ் சம்மந்தப்பட்டுலாம். இந்த விஷயங்கிறது நம்ம பிள்ளைங்க லைஃப்பில் நடந்துடக்கூடாது, நல்ல பையனா நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. தேவதர்ஷினிக்கு இருக்கிற பொண்ணு, இந்த சைடு சரண்யா பொண்ணுங்கிற பையன், ரெண்டு பேருமே சம்மந்தியாயிரலாங்கிறத முடிவு பண்றாங்க அந்த ஒரு கல்யாண மண்டபத்திலே. அதுக்கு இவங்க போற பிளான் என்னன்னா, எப்படியாச்சும் நம்ம பையனையும் பொண்ணையும் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண வச்சுக்கணும். ஆனா இது வந்துட்டு ஒரு நேச்சுரலா நடந்த மாதிரி இருக்கணும். நாம ரெண்டு பேருமே ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி வந்துட்டு பண்ண மாதிரி அவங்களுக்கு தெரியக்கூடாது. அட்லாஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட ஒரு பிளான் சக்சஸ் ஆச்சா இல்லையா? ராஜு வந்துட்டு என்ன டிசிஷன் எடுக்க போறான், அவ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான், அந்த பொண்ணை தான் கரம் பிடிக்க போறானா இல்லையா, என்னெல்லாம் ஆச்சுங்கிறது படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. படத்துல இந்த ராம்காம்கான லவ் ஸ்டோரி, இவன் லவ் பண்ணுவான், அவன் இவனை லவ் பண்ணுவான், அடுத்த லாஸ்ட் வந்துட்டு யார் யாரோட வந்துட்டு கனெக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோரி அப்படிங்கிறது வந்திருக்கு. என்ன இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறது ஜென்சிஸ்ல வந்துட்டு செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒருத்தர் விட்டுட்டு போயிடுவான், அந்த சைடு ஒருத்தர் லவ் பண்ணுவான், இவன் இப்போ யாரும் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாது, ரெண்டு பேரும் ஒரே பொண்ணை லவ் பண்றானுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு வச்சிருக்கானுங்க. அதுலயும் முக்கியமா வந்துட்டு ராஜுவோட கவுண்டர் டைலாக்ஸ் அங்கங்க வந்துட்டு நல்லா செட்டில்டா ரொம்ப சூப்பரா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆனா அது படம் முழுக்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல வந்துட்டு சிரிப்பு வர வச்சது. ஸோ ஹியூமர் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. படம் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். படத்துல ராஜு லவ் பண்ற பொண்ணாகட்டும், அந்த பொண்ணுக்கான அந்த ஒரு பிரேக்கப் சீக்வன்ஸ் ஆகட்டும், தேவதர்ஷினி பொண்ணு கூட இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கிளைமேக்ஸ் சம்பவம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு டிபிக்கலான ஒரு படத்துல என்னென்ன தேவையோ அதை வந்துட்டு அழகான கிராஃப்ல வந்துட்டு படத்தை மூவ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. என்ன ராஜு ஃப்ரெண்டாக ஒருத்தர் கேரக்டர் வரும், அவருக்கு இவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுங்கிறது வந்துட்டு நமக்கு சுத்தமாக ஒட்டவே இல்லை. முக்கியமாக அந்த காலேஜ் ஃபைட் சீன்ஸே வந்துட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்டை ஒருத்தர் கலாய்க்கிறமோ ராஜு கோவம் வந்து அடிக்கிற அந்த ஒரு சீக்வன்ஸுங்கிறது ஒரு பயங்கர ஒரு மாசா இருந்திருக்கணும் இல்லையா? அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு பெருசாக எடுபடவே கிடையாது. ராஜு படத்தில் கண்ணாடி படம் வந்ததுனால பெருசாக அவர் நம்ம கண்ணாடி பட்டே பார்த்ததுனால அது படம் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அவர் கண்ணை உருட்டி நடிக்கிறது நமக்கு உறுத்தலாக வந்துட்டு இருந்தது. ஆனால் அட்லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து கண்ணாடி போட்டார், இப்போ தான் ராஜு மாதிரியே இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. படத்துலையுமே வந்துட்டு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. என்ன அழுகிற சீன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு எமோட் பண்ணியிருந்திருக்கலாம். அவருக்கு பிரேக்கப் ஆகிட்டு வண்டியை வந்துட்டு எடுத்துட்டு ஒரு அழுகிற சீன் வந்துட்டு வரும், அப்படியே ஒரு எமோஷனலா. அதில் வந்துட்டு அவர் அழுகும் போது வந்துட்டு சுத்தமாக ஒட்டவே இல்லை, அந்த எமோஷன் கனெக்ட் ஆகவே இல்லை. அதனாலுமே படம் ஃபுல்லுமே வந்துட்டு ஒரு மேலோட்டமாக ஃப்ளாட்டாக வந்துட்டு ஒரு ட்ராமா வந்துட்டு ஃபீல் பண்ணவே முடியாத மாதிரியான ஒரு பன் பட்டர் ஜாமா தான் எனக்கு இந்த படம் வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. ஓவராலாக எனக்கு இந்த படம் கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான படம் தான். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.